ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 வகையான இடியாப்பம் செய்ய போகிறேங்க. கம்பு மாவு இடியாப்பம், கேழ்வரகு மாவு இடியாப்பம், சோள மாவு இடியாப்பங்க. இந்த 3 வகையான இடியாப்பத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ராகி மாவு, கம்பு மாவு, சோள மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. முதல்ல நம்ம கம்பு மாவில் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். முதல்ல மாவை நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 கப்பு கம்பு மாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை அந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மீதி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், தண்ணி தேவைப்பட்டதுன்னா மட்டும் மீதி இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மீதி இருக்க தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, மாவு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இடியாப்ப குழல்லையும் இடியாப்ப தட்டுலையும் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இடியாப்ப குழலில் தேவையான அளவு மாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தட்டில் இப்போ இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். நம்ம 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாதாங்க இடியாப்பம் புளியும் போது நல்லா ஈஸியாக வரும். 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க. இடியாப்பம் புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இடியாப்பம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வருங்க. அவ்வளோதாங்க, இடியாப்பம் எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இடியாப்பம் தட்டை எல்லாத்தையும் எடுத்து இடியாப்பம் ட்ரேயில் வச்சிடுறேன். நான் இட்லி பாத்திரத்தை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இடியாப்பத்தை இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, இடியாப்பம் வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடியாப்பம் நல்லா வெந்திருக்குங்க. சூடு ஆறுனதும் இடியாப்பம் எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, கம்பு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம கேழ்வரகு மாவு இடியாப்பம் செஞ்சுக்கலாங்க. முதல்ல மாவை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, மாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு.
இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கேழ்வரகு மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்தா போதுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குங்க. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப தட்டுலேயும் இடியாப்ப குழல்லையும் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இடியாப்பம் எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இடியாப்பத்தை இப்போ அவிச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆயாச்சு. இடியாப்பம் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ராகி இடியாப்பம் சூடு ஆறுனதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான கேழ்வரகு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, ராகி இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ராகி இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் அரைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம சோள மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோங்க. நான் சோள மாவு 1 கப் எடுத்திருக்கேங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, மாவெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். சோள மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்கணுங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு இப்போ சூடாக இருக்குது. ஆறுனதும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்திருக்குங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க.
அவ்வளோதாங்க, சோள மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுலேயும் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இடியாப்பம் எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேங்க. அவ்வளோதாங்க, வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நல்ல சாஃப்டாக இடியாப்பம் ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த மக்காச்சோள இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லைன்னா வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம பிளேட்டில் நல்லா எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இடியாப்பம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான மக்காச்சோள இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் பாருங்க, நல்லா சாஃப்டாக சேமியா போல் நல்லா உதிரி உதிரியாக ரெடியாகி வந்திருக்கு. நல்லா மக்காச்சோள வாசனையோட இந்த இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான மக்காச்சோளம் இடியாப்பம் நல்ல டேஸ்ட்டாக ரெடியாகி வந்திருக்குங்க. தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி இடியாப்பம், கம்பு மாவு இடியாப்பம், மக்காச்சோள மாவு இடியாப்பம் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துங்க. இந்த 3 இடியாப்பத்தையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.